வெல்கம் டு செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி கொத்தமல்லி சாதம் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இந்த பச்சை பட்டாணியில ஸ்டார்ச் அதாவது கார்போஹைட்ரேட் அதிக அளவு உள்ளதுங்க. கலோரிகள் குறைந்த உணவு அப்படின்னு சொன்னாலுமே இதுல அதிக அளவு நார் சத்து, புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் கே அதிக அளவு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கொத்தமல்லி தலையில பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கொத்தமல்லி தலையை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்குமே இந்த கொத்தமல்லி தலை மிகவும் உறுதுணையா இருக்குதுங்க. நம்மளோட போன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே நம்மளோட சீரண சக்தியை எளிதாக்குறதுக்கும் இந்த கொத்தமல்லி தலை மிகவும் பயன்படுதுங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை தெரிந்து கொள்ளணும்னா மறக்காம நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பச்சை பட்டாணி கொத்தமல்லி சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ரெண்டு தாங்க. என்னென்னா கொத்தமல்லியுமே பச்சை பட்டாணி மட்டும்தாங்க. மற்றபடி நம்ம வெங்காயமோ தக்காளியோ இஞ்சி பூண்டோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். குக்கரில் தாங்க இந்த சாதம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், பிரியாணி இலை 2 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த கல்பாசிங்கிறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ஒரு பிரியாணி ஸ்டைலில் தான் வரும். அதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போடுவோம்ல எதிர்பார்க்காதீங்க. வெறும் கொஞ்சம் போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 hours இல்லை 6 hours ஊற வச்ச இந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. இவ்வளவுதான். இது கூட நான் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா அது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிரியாணி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு குக்கர் போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுருங்க. இங்கே பாருங்கள் அழகாக வெந்து வந்திருக்குது. நமக்கு தேவையான பச்சை பட்டாணி கொத்தமல்லி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் கிடச்சிருக்குது. இது குயிக்காக முடியக்கூடிய டிஷ்ங்க. ரொம்ப வேலையெல்லாம் இழுக்கவே இழுக்காது. நான் இது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது கூட அரிசி மாவும் கடலை மாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சில்லிக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3ம் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க. பொதுவாக அந்த வெண்டைக்காயிலே அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது ரொம்ப கொல கொல கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி விட வேண்டாம். 2 இல்லைன்னா 3 ட்ராப் ஆயில் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு வடைச்சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. ஒட்டுக்கா ஒரே பக்கம் போட வேண்டாம். வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. நல்லா வேக விட்டு எடுங்க. நம்ம அந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கனால நல்லா மொறுன்னு வரும். அடுப்பை சிம்மில் வச்சு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு தேவையான வெண்டைக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். நான் எங்கள் பாப்பாக்கும் தம்பிக்கும் இந்த பச்சை பட்டாணி கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வெண்டைக்காய் சில்லியும் ரெடி பண்ணியிருக்கேன்.
நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.